சத்தி, எல்லாம் ஓகே தானே? நேற்று சடனாக கால் கட் பண்ணிட்ட. சிவா என்ன எப்பவுமே மறக்கலனா? அப்படி ஒன்றும் ஆகாது சத்தி. நத்திங் இஸ் பெர்மனன்ட். எல்லாமே காலப்போக்கில் மாறிடும். காலப்போக்கில் அவரோட காதல் அதிகமாகதே தவிர குறைய மாட்டேங்குது வம்சி. சரி, இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? இதுக்கு ஒரே சொல்யூஷன் நான் தான் வம்சி. என்னது? அவருக்கு நான் ஸ்பெஷல் இல்லைன்னு தெரியணும். அப்புறம் அவர் என்னை பத்தி யோசிக்காம இருக்கணும். சிவா, சத்திய பாத்தியா? சிவா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க சிவா? அவளை எதுக்கு நீ பைத்தியமாக்கிட்டு இருக்க? ஆல்ரெடி நீ உன் காதல் அவகிட்ட சொல்லிட்டல, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? என் காதல சொல்றதுக்காக இல்ல பாவனி, காதலிச்சது. வேற வேற எதுக்கு நீ காதலிச்ச? சொல்லு, எதுக்கு காதலிச்ச? அவளை பைத்தியமாக்குறதுக்கா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாவனி. சிவா, are you mad? என்ன தெரிஞ்சுதா பேசுறியா? இன்னும் 14 நாள்ல அவளுக்கு கல்யாணம். தெரியும் பாவனி. தெரிஞ்சும் என்ன பேசிட்டு இருக்குன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா சிவா? சாரி பாவனி, என் மனசுல இருந்து வெளியே வந்துடுச்சு பாவனி. அத அவ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். சிவா, உன்னோட வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் ப்ளீஸ், இந்த விஷயத்தை இதுக்கு மேல காம்ப்ளிகேட் பண்ணிக்காத சிவா. அவளுக்கும் இதான் சொன்னேன், உனக்கும் நான் இதான் சொல்றேன். இன்னும் 14 days தான் சிவா. இன்னும் 14 days அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அதுவே போதும். 14 years இருந்தேன் பாவனி டிஸ்டர்ப் பண்ணாம. இந்த 14 days பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஐம் சாரி சிவா. பரவாயில்ல பாவனி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். பாய். அண்ணா வணக்கம். வா வீரு வா. என்ன விசேஷம்? என்னென்ன இருக்க போகுது? கல்யாணத்துக்கு இன்னும் 14 நாள் தான் இருக்கு. வீடெல்லாம் அப்படியே வெறிச்சோடி இருக்கு. எல்லாரும் சென்னையில் இருக்காங்க. எப்போவுமே பிஸி தான். கல்யாணத்துக்கு 5 நாளுக்கு முன்னாடி வரேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மொத்தமும் கெட்டு போயிடுச்சுண்ணே. யாரை பார்த்தாலும் சின்ன சின்ன துணியா போட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. கலிகாலம். அங்க ஒரு பொண்ணு கூட துப்பட்டா போட்டு நான் பார்த்ததே இல்லைண்ணே. சத்தி, அப்பா, துப்பட்டா போடாம எங்க வெளியே போற? உள்ள போ. சரிண்ணே, நான் போயிட்டு அப்புறம் வரேன். நேத்து ராத்திரி 9 மணி வரைக்கும் வரல. எங்கம்மா போன? அது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. ஃப்ரெண்டா? யாருமா அந்த ஃப்ரெண்டு? சிவா தான்ப்பா. சிவாவா? எங்க இருப்பான்? அந்த ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு பின்னாடி இருக்காங்கப்பா. அவங்க அம்மா கூட டீச்சர். அப்பா? அப்பா இல்ல. இல்லையா? அவன் அம்மா பேரு? அவ்னி. சோஷியல் டீச்சர்ல? ஆ. அவங்கள உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த ஊருக்கே தெரியும். அவங்க பண்ணிக்கிட்டது லவ் மேரேஜ் இல்ல? அப்படியா? ஆனா சிவா என்கிட்ட என்னைக்குமே சொன்னதில்லையே. இந்த சிவா உனக்கு எங்கம்மா அறிமுகமானா? அது ஹைதராபாத்ல நாங்க 2 பேரும் சேம் ஆபீஸ்பா. அங்கதான் பழக்கமானோம். என்ன, அவன் ஹைதராபாத்ல வேலை கூட பாக்குறானா? நம்ம ஊர்ல இத்து போன வீடியோஸ் எல்லாம் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பானே. நீங்க என்னப்பா பேசுறீங்க? ஒன்னும் இல்லம்மா. எதுக்கு அவ்வளோ இளக்காரமா பேசிட்டு இருக்கீங்க? இளக்காரம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க கீழ் ஜாதி மக்கள். அந்த காலத்தில் அவங்க அப்பா நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் செருப்பு கழட்டி விட்டுட்டு வருவார். அப்பா உண்மையாவா? ஆ, உண்மைதாம்மா.
நான் அப்படி கேக்கல. இவ்ளோ கேவலமா யோசிப்பீங்களா? இந்த காலத்துல கூட இப்படி எல்லாம் எப்படிப்பா யோசிக்க முடியும்? நான் சொன்னது இந்த காலத்துல இல்லம்மா, அந்த காலத்துல. அம்மா சதி, சதி பாப்பா, என்ன? இங்க வா. எதுக்காக? வான்னு சொல்றேன்லம்மா, வா வாம்மா. சாரிம்மா. எனக்கு ஒன்னும் தேவையில்ல. அட, உன் காலை பிடிக்க சொல்றியா? சாரின்னு சொல்லிட்டேன்லம்மா. இனிமே எப்பவும் அப்படி பேசாதீங்கப்பா. ம், பேச மாட்டேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். அம்மா இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்லப்பா. டெக்கரேஷன் போட்டோஸ் வந்திருக்கு, செலக்ட் பண்ணலாம். ம். ம், ம். இது ஓகேப்பா. சிவா, டீ எதுவும் சாப்பிட்றியாப்பா? வேணாமா. அப்போ அவல் உப்புமா செய்யட்டுமா? வேணாமா. எதுவுமே வேண்டான்னா அப்புறம் என்ன சாப்பிடுவ? என்னண்ணா ஆ எடிட்டிங்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சுண்ணா. பூ போட்டீங்கல்ல? பூ போட்டிருக்கேண்ணே. காட்டுங்க பாப்போம். போட்டேண்ணே. காட்டுங்க எத்தனை பூ போட்டிருக்கீங்கன்னு டேய். பாப்போம். பூவுன்னு அதான் போட்டேன்னு சொல்றல. இன்னும் எத்தனை வாட்டி சொல்றது? அண்ணா கோவப்படாதண்ணா. பூ ஆ? பரவாயில்லண்ணா, அதான் போட்டேன்னு சொல்றியே. உன்னடா நம்ப மாட்டேனா? நம்பிக்கை இருக்குண்ணா. அப்படியே அந்த பென்ட்ரைவை கொடுத்தீங்கன்னா. ஏய், பென்ட்ரைவ்லாம் ஒன்றும் இல்லை. வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் லிங்க் அனுப்புகிறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. ஜியோ இருக்குல்ல? அப்படியா? ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணலாமாண்ணா? அதானே சொன்னேன். என்னண்ணா இப்படி கோச்சிக்கிற? சரி விடுண்ணா, நானே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். காசை உனக்கு ஃபோனில் அனுப்பிச்சிடுறேன். அண்ணா, எந்த பூனை போட்டிருக்க? நீ நல்ல பூவா தானே போட்டிருப்ப, நானே பார்த்துக்கிறேன். எதுக்குடா இவ்ளோ கோவம்? வேற என்னம்மா, பூவை போடு, அங்க போடு, இங்க போடு, வீடியோல பூ வரணும்னு கோவம் வராதா? அது அவங்களோட இஷ்டம்டா. அவன் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கறான்? அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ எடிட் பண்ணணும் தானே? ஆனா பூவெல்லாம் பழைய ஸ்டைல் தானேம்மா, கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும்னு ரூல் இல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். அவனுக்கு அந்த பூ எடிட்டிங் பிடிச்சிருக்கு போல. என் கண்ணுக்கு எப்படி சத்திய பிடிச்சதோ அந்த மாதிரி. சிவா, யார் மேலயும் இருக்கிற கோவத்தை இன்னொருத்தர் மேல காட்டாத. ஹலோ. ஹலோ, என்ன சிவா காலை எடுக்க மாட்டேங்கிற? அது சரி, ஓகே, மீட் பண்ணலாமா சிவா? எதுக்கு சதி? என்ன எதுக்குன்னு கேக்குற? ஏன் நம்ம பார்க்க கூடாதா? எதுக்கு சந்திக்கணும் சதி? என்ன அவசியம் இருக்கு? நடந்தது நடந்துடுச்சு சதி, சந்திச்சு என்ன செய்ய போறோம்? அது இல்ல சிவா. சதி, நீ மறுபடியும் எதுக்கு என் லைஃப்குள்ள வந்த? நீ என்னை விட்டு வாழலாம்ல. எனக்கு என்ன நடந்தோ உனக்கு எதுக்கு சதி?
ஒரு வாட்டி மீட் பண்ணலாம் சிவா, பேசணும். எனக்கு பேசணும் போல இல்ல சதி. என்ன சதி, சதி, சாரி சதி. உன்னோட சாரி ஒன்னும் தேவையில்ல. பாவனி கால் பண்ணா சதி. அவதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னா. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ற நான் என்னைக்கு சிவா உன்கிட்ட சொல்லிருக்கேன்? எனக்கு தெரியும் சதி, நேத்து நான் என்ன பண்ணேன்னு. இருந்தாலும் அவ சொன்னதெல்லாம் ஏதோ பண்ற மாதிரி. எதுக்காக அவ்வளோ பில்டப்? நான் தானே பார்க்கலாமான்னு கேக்குறேன். எங்க மீட் பண்ணலாம் சதி? ஹாய், ஹலோ, நைஸ் டு மீட் யூ. உங்க சிட்டில இந்த மாதிரி வயல்லாம் இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி வாழ்வீங்க? ஏய் ஷ், போ. மாமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அங்க சுத்தமான காத்து இருக்காதுல்ல, அதான். ஏர் பியூரிஃபையர் வச்சு வாழ்றவங்க கூட இருக்காங்க அதித்தி. ஏர் பியூரிஃபையர்ஸா? அது என்னது? ஏரை ஃபில்டர் பண்றது. என்ன வாட்டர் ஃபில்டர் மாதிரியா? ம், என்னமோ. நான் பம்ப கிட்ட போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீங்க போயிட்டு இருங்க. அங்க மயில் கூட வரும். சரி நீ போ. சதி, அங்க உட்காரலாமா? ம். அவளை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க சிவா? அது வந்து நம்ம ரெண்டு பேரும் இங்க இப்படி பார்த்தா நல்லா இருக்காதுன்னு, அதோட அவ என் வருங்கால மனைவி தானேன்னு கூட்டிட்டு வந்தேன். நம்ம விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா நேரம் பார்த்து சொல்லிடுவேன். அதித்தியை நீ லவ் பண்றியா சிவா? ஒரு வாட்டி தான் பிறப்போம், ஒரு வாட்டி தான் சாவோம், ஒரு வாட்டி தான் காதலிப்போம் சதி. வாழ்க்கை ரொம்ப பெருசு சிவா. இவ்ளோ பெரிய வாழ்க்கையில ஒருத்தரை தான் காதலிப்பா என்ன? இப்ப அதெல்லாம் எதுக்கு சதி? லைஃப் எப்பவும் ஒரே ஆள் கூட ஒரே கோலோட இணைஞ்சிருக்க கூடாது சிவா. இப்போ ஒரு பொண்ண ஒருத்தன் லவ் பண்றான், அந்த பொண்ணு செத்துருச்சுன்னா அவனு சாகணுமா என்ன? அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல சிவா. ஒருத்தன் கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைச்சிருக்கான், ஒரு சில காரணங்களால அவனால ஆக முடியல. அவன் லைஃப் அதோட முடிஞ்சிடணுமா? இல்லல்ல. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் சிவா. ஒருத்தர் இல்லாம போனாலோ, ஒரு கோல் நிறைவேறாம போனாலோ, லைஃப் என்னைக்குமே நிக்க கூடாது. எனக்கும் டான்சர் ஆகணும்னு ட்ரீம் இருந்துச்சு, ஆக முடியல நின்னுட்டனா என்ன? ஸ்கெட்சிங்ல இன்னொரு ட்ரீமை தேடிக்கிட்டேன். You are not an option in my life, Sati. You are the one in my life. உன் வாழ்க்கையில நீ என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்காம இருக்க சிவா. என்ன மட்டும் பார்த்து என்ன மட்டும் காதலிச்சிருக்க. வேற பொண்ணுங்களையும் பார்த்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எந்த பொண்ணையும் பார்க்காததால உன்னை எனக்கு பிடிக்கல சதி. உன்னை பிடிச்சதால தான் நான் வேற எந்த பொண்ணையும் பார்க்கல. சரி, ஒண்ணு பண்ணலாம். அதித்தி இப்ப பாரு. பார்த்தேன், என்ன இருக்கு? ஏய் அப்படி இல்ல, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல, கொஞ்சம் ஃபீலோட. இப்ப அதித்தி கூட ஃப்ளர்ட் பண்ணு. ஐயோ, ஃப்ளர்ட்டா? அதெல்லாம் என்னால முடியாது சதி. நீ கட்டிக்க போற பொண்ணு தானே சிவா. அப்படியே ஒரு கண்ணால பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடு. அதெல்லாம் என்னால முடியாது சதி. ஐயா, நீ என்ன ஆக்டர் சிவா, ஃப்ளர்ட் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க.
சின்ன ஸ்மைல் பண்ணு. ஐயோ அவ பாத்துட்டா. சதி உனக்கு புரிய மாட்டேங்குது சதி, ப்ளீஸ். ஐயோ ஒண்ணும் ஆகாத சிவா. ஐயோ உனக்கு புரியல அட. சதி. சதி அவ வந்துட்டு இருக்க பாரு. என்ன மாமா புதுசா பாக்குற? நானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆ? ப்ளீஸ். இன்னைக்கு நீ சிவாக்கு ரொம்ப அழகா தெரியறியா அதித்தி. அப்ப இருந்து என்கிட்ட அதுதான் சொல்லிட்டு இருக்கான். ஏன் அழக பார்த்து என்கிட்ட சொல்லணுமே தவிர ஃப்ரெண்டு கிட்டயா சொல்லுவாங்க? அதானே. என்ன சதி நீ என்னை இப்படி மாட்டி விடுற? வழி கிடைச்சு சதி தள்ளி விட்டுட்டா. ஆஹா. நானா? நான் எதுக்கு தள்ளி விட போற சிவா? எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்க? என்ன சதி நீ தானே? சரி விடுங்க மாமா, வாங்க. அது ஐயோ பாத்து நட. என்ன சதி என்ன அப்படி மாட்டி விட்டுட்டேன். நானும் வரட்டுமா? அது எப்படி 3 பேரு? மாமாக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு அத்தை. என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சதி சும்மா விளையாடிட்டு இருந்தாம்மா. ஒன்னும் இல்லாம எதுக்கு விளையாடுவாங்க மாமா? நீ அங்கே இரா, இப்ப வரேன். உனக்கு 4 வச்சாதான் சரியாகும். வாமா. என்னடி என்னமோ சொல்லிட்டு இருந்த? ஆ? ஆ? அத்தை, அத்தை. என்ன அத்தை? என்ன எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவ? ஏய் சிவா, அவள ஒண்ணும் சொல்லாதடா. அம்மா இவளா? வர வர இவ குரங்காட்டம். மாமா, வாடி. மாமா எங்க போற? சொல்லிட்டேன். இரு இரு இரு, விடுங்க எங்க போற? மாமா. சிவாக்கு நிறைய அன்பு இருக்கு ஆண்டி. ஆனா எதுக்காக சொல்ல பயப்படுறான்னு தெரியல. அவன் சின்ன வயசுல பார்த்த உண்மை அப்படிப்பட்டது. என்னாச்சு ஆண்டி? எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் லவ் மேரேஜ். என்னோடது பெரிய ஜாதி, அவரோடது சின்ன ஜாதிங்கிறதுனால எங்க வீட்ல எங்களோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. எல்லாரையும் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தோம். ஆனா ஒரு நாள் என்ன ஒண்ணும் பண்ண முடியாம அவங்க அப்பாவை அவன் கண்ணு முன்னாடியே அவரை கொன்னுட்டாங்க. அவங்க அப்பாவை தான் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டதுனால அவனுக்கு அன்புனாலே ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் அவன் என்கிட்ட கூட அன்பு காட்ட மாட்டான். அவனோட காதல உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணம் கூட இதுதான்மா. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாமா. இந்த காதல்னாலதான் என் புருஷன் இறந்துட்டாருமா. என்னால என் மகனையும் இழக்க முடியாது. நீ ஏமா மறுபடியும் அவன் லைஃப்குள்ள வந்த? மா சத்தியங்க? வீட்டுக்கு போயிட்டாடா. சரி